Hello guys, welcome back. This is module number 3.19, moment of inertia problem based on engineering mechanics. Anna University November-December 2023 கேட்கப்பட்ட question. currently கேட்கப்பட்ட question. அதற்கான ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். Find the moment of inertia of shaded section through axis AB. So through axis AB அப்படின்னு சொல்லும்போது any point axis. ஸோ இதில் அவங்க வந்து centroid axis-ஆ அப்படிங்கிறத கொடுக்கல, இல்லை பேஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபி அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் லைக் சென்ட்ராய்ட். இது வந்து பேஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம், அட் எனி பாயிண்ட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எனி பாயிண்ட் ஆக்சிஸ்னால், நம்மளாம் ஒரு ஆக்சிஸ் ஒரு சென்டர் லைனை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டயக்ராமை பண்ணிக்கிறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எனி பாயிண்ட் ஆக்சிஸ். அப்படி கேட்டாங்க அப்படின்னா எந்த ரூல் அப்ளை ஆகாது? சென்ட்ராய்டு ரூல் அப்ளை ஆகாது. சென்ட்ராய்டு ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர் இதை பண்ணிவிட்டு ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த ஸ்டெப்பில் இந்த ஏரியாவும் சென்ட்ராய்டும் வரவே வராது. அப்போ பாக்கி என்ன இருக்கும்? ஐஎக்ஸ்எக்ஸும் ஐஒய்ஒய்யும் இருக்கும். இவ்வளோ தான். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் இந்த ஏபிங்கிறது எந்த டைரெக்ஷனில் இருக்குது? எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ ஐஎக்ஸில் இருக்கக்கூடிய செக்ஷன் 1 2 3 4 மொத்தம் 4 செக்ஷனுக்கான ஐஎக்ஸ்எக்ஸ் ஃபார்முலாவை மட்டும் போட்டு சம்மேஷன் ஆஃப் ஐஎக்ஸ்எக்ஸ் மட்டும் போட்டால் போதும். அவ்வளோதான் ஆன்சர். இவ்வளோ தானே ஆன்சர்னு கேட்டால் ஆமாம். ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் முடியுது. எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தான். நம்ம ஆள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பேஸ் ஆக்சிஸில் உட்காந்து சென்ட்ராய்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்போம். சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கலாம் என்ன சார் தப்பா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கிறதையும் சொல்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ நான் இது சென்ட்ராய்டு ஆங்கிளில் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? திஸ் இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ். இதை எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி இதை ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி, அப்போது இங்கேருந்து எக்ஸ் பாரும் ஒய் பாரும் சேர்ந்தது தானே உங்களுக்கு சென்ட்ராய்டு. உங்களுக்கு ஆக்சிஸ் எங்கே இருக்குது? இங்கே அதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தானே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து இதுலேருந்து உட்காந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ் பார் ஒய் பார்லாம் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறதுல எனக்கு எந்த தப்பும் இல்லை நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சி ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயரும் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயரும் 13a போன கொஸ்டின் மாடல் நம்பர் 3.18 போட்டிருப்போம். அதை அப்படியே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க, தவறு கிடையாது. ஆனால் இந்த செம்முக்கு அது ஆன்சர் கிடையாதுங்கிறது தான் இதில் விஷயம். ஸோ ஆஸ் பர் ஆர்டர் தி கொஸ்டின் நம்பர் 1 which is a semicircle, நம்பர் 2 அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டால் இட்ஸ் அ இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ங்கிறதுல ஒரு பாதி விஷயம் கட் ஆகுது. அது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரையாங்கிளாகவே நாம் எடுத்துக்கொள்கிறோம். எதற்காக எடுத்துக்கிறோம்? இது கம்ப்ளீட் ட்ரையாங்கிளாக இருந்தால் எனக்கு ஏரியான்னு ஒன்று கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன? தேர் வில் பி நோ ஏரியா. இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதை நான் என்னன்னு எடுப்பேன்? இதை ஒரு ஸ்கொயர்னு கட் பண்ணி அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள்னு 2 ஏரியாவாக போகும். அதுக்கு பதிலாக இப்படி ஒரு கம்ப்ளீட் ஏரியாவை எடுத்து இந்த செக்ஷனை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணிடுவேன். அந்த செக்ஷன் தான் 3. அப்போது 2 மைனஸ் 3 அப்படின்னு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் இது தனியாக போயிடும், இந்த செக்ஷன் தனியாக போயிடும். அடுத்து 4வது செக்ஷன் இதே தான். ஏற்கனவே ஒரு டோட்டல் செக்ஷன்லேருந்து என்ன பண்ணுறோம்? இந்த 4 மட்டும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ எந்தெந்த ஏரியாஸ்லாம் நெகட்டிவ்? 4th செக்ஷன் இஸ் நெகட்டிவ், 3rd செக்ஷன் நெகட்டிவ். அப்போ I1 I2 பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வரும்போது I1 இஸ் நத்திங் பட் யுவர் செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆன் ஐஎக்ஸ்எக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது πr/4 டிவைடட் பை 8. ஏன்னா ஆக்சுவலாக சர்க்கிளுக்கு πr/4 டிவைடட் பை 4. இது செமி சர்க்கிள் அப்படிங்கிறதுனால ஒரு டிவைடட் பை 2 போடும்போது πr/4 டிவைடட் பை 8. லைக்வைஸ் I2 which is equal to nothing but a triangle. ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது BH³ டிவைடட் பை 36. பியோட மதிப்பு என்ன? இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆனால் ரேடியஸோட மதிப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 60ன்னா 60 + 60 120 பேஸு. ஹைட்டை பேஸ் பண்ணும்போது டோட்டல் ஹைட்டான 90 அதை கொடுக்கும்போது இந்த வேல்யூ வரதான்னு பாருங்கள். ஹியர் த சர்க்கிள் செமி சர்க்கிளுக்கான ரேடியஸு 60 கொடுத்து பாருங்கள். அடுத்து 3வது I3. இந்த I3ங்கிறது இட்ஸ் சின்ன ட்ரையாங்கிள். இதோட ஹைட்டுன்னு பார்த்தா 90 மைனஸ் 60ன்னு சொல்லும்போது 30 தான். ஸோ ஹெச்சோட வேல்யூ 30 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் அபவுட் இட்ஸ் பேஸ்? பேஸோட வேல்யூ தெரியணும் இல்லையா? ஸோ இந்த பேஸோட வேல்யூக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவங்க அதை கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனால் கிட்டத்தட்ட இப்படி ஜஸ்ட் ஒரு லைன் எடுத்து பார்த்தேன்னா இங்கேருந்து இங்கே 60
ஒரு 50 அப்படின்னு நம்மளா அசம்ஷன் கொடுக்குறோம். ஆக்சுவலாக அவங்க கொடுக்கணும், கொடுக்கல. ஸோ ஐ எம் டேக்கிங் 50 அப்படிங்கிறத எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். அதுபடி ஆன்சர் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி சர்க்கிளை பேஸ் பண்ணும்போது டோட்டல் ரேடியஸு டயாமீட்டரே 60. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 30 அல்லவா? ஸோ டயாமீட்டர் 60, ரேடியஸு 30. ஸோ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 30ன்னு போட்டு πr/4 டிவைடட் பை 4ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா 2 வேல்யூ ப்ளஸ்ஸு, இங்கே 2 வேல்யூ மைனஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அழகாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கெட் த வேல்யூ ஆஃப் 0.67 into 10⁻7, ப்ராபப்ளி 0.7 into 10⁻7 mm to the power of 4. இப்படி தான் ஆன்சர் முடியும். ஆன்சர் மேபி சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருக்கும். சிங்கிள் ஸ்டெப்பு 4 ஃபார்முலா மட்டும் போட்டு அதை ஆட் பண்ணால் போதும். ஆனால் நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இது சென்ட்ராய்டு ஆக்சஸில் எக்ஸ் டேஷும் ஒய் டேஷும் கண்டுபிடிங்க. அண்ட் தென் ஐஎக்ஸு அண்ட் தென் ஐஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஐஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் சம்மேஷன் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர், iy which is equal to summation of iyy plus summation a into x minus x bar square. இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிற மாதிரியான சப்ஸ்டியூஷனும் பண்ணுங்கள். பண்ணி எனக்கு ஆன்சரை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்ன மாதிரியான ஆன்சர் வேரியேஷனில் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ராபப்ளி 10⁻7 தான் வரும், ஏன்னா mm/4 இல்லையா? ஸோ இட் வில் பி ப்ராபப்ளி கம்மிங் அரவுண்ட் 10⁻7 தான் வரும். பட் டோன்ட் வரி அபவுட் தட், ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். இன்னும் இதே மாதிரி நிறையான கொஸ்டின்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதை ஒவ்வொன்றா சால்வ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபார் கேட் கேண்டிடேட்ஸ் பியர் அண்ட் ஜான்சன் சீரீஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம், பியர் அண்ட் ஜான்சன் ஃபார் வெக்டர் மெக்கானிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெக்டர் மெக்கானிக்ஸ் தான் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், எஸ்ஓஎம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பேசிக்னா வெக்டர் மெக்கானிக்ஸ். அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை கூட என்னென்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது. சம்ஸ் கூட கொஞ்சம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சமாக கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். Please support us as usual அப்படிங்கிறத சொல்லிட்டு, please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.